பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வெல்க வெல்க வெல்கவே, பிஜேபி வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பிஜேபி வெல்கவே, பாரத் மாதா கி வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஒன்றே பாரதம், ஒன்றே பாரதம், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. भारत माता के, भारत माता के. வரவேற்புரை மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் கிரி அவர்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிருக்கும் மேலான தாமரை சொந்தங்களே, தமிழகம் தலைநிமிர என்ற தலைப்பில் தமிழகத்தை மீட்க நமது மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மாநில செயலாளர் அருமை சகோதரர் வினோஜ் அவர்களே, மாநில சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கருநாகராஜ் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாநில செயலாளர் அண்ணன் சதீஷ் அவர்களே, மாநில செயலாளர் அக்கா சுமதி வெங்கடேசன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, மற்றும் வருகை புரிந்துள்ள அதிமுகவின் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாலகங்கா அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவர்களே, அனைவருக்கும் என் முதல் கண் அண்ணன் மாநில தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கோவில் பிரசாதம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது மாநில செயலாளரும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு திமுகவை அலற வைத்த அருமை சகோதரர் வினோஜ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர் அல்லது மாவட்ட தலைவர் இருந்தா மேடைக்கு வாங்க. பாரத் மாதா கி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த கட்சியை பிடுங்கி வீட்டுக்கு அனுப்பவும் வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைவதற்காகவும் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய பண்ணையார் திரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் தமிழகம் தலைநிமிர தமிழின் நடைபயணம், இந்த பயணத்துக்கு இன்று மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு வருகை தந்துள்ள
மாநில தலைவர் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்று இந்த மேடையிலே ஒரு அழகான மேடை, தன்மானம் உள்ள மேடை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி போல் கொள்கையை அடகு வைத்து காசுக்காக பணத்துக்காக கொள்கையை வித்து அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி. தமிழகத்தில் 2026 மீட்க போகின்ற ஒரு கூட்டணி பலமாக அமைந்துள்ளது. இந்த கூட்டணியின் சார்பாக மேடையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய திரு பாலகங்கா அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்று, அதேபோல் ஐயா திரு ஜி.கே. வாசன் அவர்களின் ஆதரவாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அவர்களையும் மேடைக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த பயணத்தினை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் திரு கருப்பு முருகான் அவர்களுக்கும் திரு லோகநாத் அவர்களுக்கும், இந்த மாவட்டத்தை சார்ந்த திரு சக்கரவர்த்தி, திரு கருநாகராஜன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய திரு கிரி மற்றும் திருமதி லதா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு கூடியிருக்கக்கூடிய தாமரை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை கூறி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமர்ந்து சரியாக 4.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருந்தது என்பதற்கு இன்னும் 2 வாரம் பொறுத்துருங்க. சென்னையில மழை ஆரம்பிச்சிடும். இதே துறைமுகம் பகுதியில கொஞ்சம் லேசா மழை பெஞ்சா கூட முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். ஆனா கொஞ்சம் அதிகமா மழை பெஞ்சா மார்பு வரைக்கும் தண்ணி நிற்கும். அப்படி ஒரு கேவலமான நிலைமை உருவாக்கியது இந்த பேக்கேஜ் சொல்லி ஏமாத்திய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. துறைமுக மக்கள்லாம் பாவம் எப்படியோ ஏமாந்து சேகர் பாபு அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போட்டார் நினைச்சாங்க. ஆனா இந்த சேகர் பாபு அவர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் அண்ணன் சேகர் பாபுவோட வேலையா இருந்து கொண்டு இருக்கிறது. அறநிலைத்துறைன்னு ஒரு அமைச்சர் அவர் கொடுத்தாங்க அவருக்கு. அறநிலைத்துறை என்றால் கோயில்களை கட்டி காப்பாத்து பார்க்க வேண்டும். ஆனா அமைச்சர் என்ன பண்றாருன்னா, முதல்வரோட மனைவி அவர்களோட நண்பர்கள் உறவினர்கள் வந்தா அவர்களை கூட்டிட்டு போய் கோயிலை சுத்தி காட்டுறதை தவிர இந்த கோயில் சுத்தமா இருக்கா, கோயில் நல்லா மெயின்டைன் பண்றாங்களா, மக்களுக்கு வசதி இருக்கான்னு பார்ப்பது கிடையாது. அதை தாண்டி மக்கள் கேள்வி கேட்டா திருச்செந்தூர்ல மிரட்டின மாதிரி மிரட்டிட்டு இருக்கார். இப்படி ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா என்று துறைமுக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே மாசம் தான் பொறுத்துருங்க, சாயம் வெளுத்துடும். திமுக சாயம் வெளுத்து விடும். அதை தாண்டி ரவுடிசத்தை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மத்திய சென்னை முழுவதிலுமே ரவுடிசம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம், குறிப்பா சென்னையில கஞ்சாவை தாண்டி மெட்டமார்பின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இளைஞருக்கு மத்தியில் இன்னைக்கு கத்தி எடுத்தவெல்லாம் ரவுடி, கத்தி எடுத்தவெல்லாம் சென்னையில ரவுடி, ஊர் முழுக்க ரவுடிங்களாயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரவுடி ஆட்சி, ஒரு ரவுடி அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். நல்லா பாருங்க, அவங்க நிர்வாகிகள் யாருன்னு பாருங்க. ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டார். எப்படி? கஞ்சா வித்து, மெட்டமார்பைன் வித்து, கொக்கைன் வித்து. கஞ்சா வியாபாரிகளா அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ்னா, தமிழ்நாடு டிஜிபியோட போட்டோ எடுக்கிறார், துணை முதல்வரோட போட்டோ எடுக்கிறார். அதெல்லாம் தாண்டி துணை முதல்வரோட மனைவி அவர்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறார். ஆனா இன்னைக்கு ஜெயில இருக்காரு. எதுக்கு? கஞ்சா வித்து. அவர் ஒரு திமுக நிர்வாகி. நீங்க நிறைய பேருக்கு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா திமுக ஆட்சியில அந்த பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு திருப்பி வரக்குள்ள நம்மளுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும். ஏன்னு கேட்டா, ஞானசேகரன் போன்ற திமுக நிர்வாகிகள் சென்னையில தான் அதிகமா இருக்காங்க. அவர்களுக்கும் திமுக அமைச்சர்கள் துணை போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நமக்கு தேவையா என்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு ரவுடிசம், பொழுது சாஞ்சா கொலை, பொழுது பிடிஞ்சா கொள்ள, கத்தியை பார்த்தா ரத்தக்கரை. இதுதான் திமுக ஆட்சி. இவ்வளவு கலங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா டெய்லி காலையில பாருங்க, ட்விட்டர்ல ஒரு போட்டோ போடுவார் துணை முதல்வர் மு க ஸ்டாலினோட மகன், ரவுடி டைம் அப்படின்னு. அந்த ரவுடி யாரு? அவர் செல்ல நாயோட பேர். ரவுடினா அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. அவர் செல்ல நாய்க்கே ரவுடின்னு தான் பேர் வச்சிருக்காரு. ரவுடி டைம்னு போடுவார். ஏன் துணை முதல்வர்களே, ஒரு நாளாவது ட்விட்டர்ல
ரவுடி டைம்னு போட்டு சென்னையில் இன்னைக்கு நடந்த கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகளை போடுங்க. எத்தனை ரவுடிங்க சென்னையில் இருக்காங்கன்னு பட்டியல் போடுங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கு நாங்க நம்பலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தினந்தோறும் உங்களோட காஸ்ட்லியான செல்லநாய கொஞ்ச போட்டோ போட்டு ரவுடி டைம்னு போட்டுட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்பாக எப்படி சில பேருக்கு 6 மணி நான் டாஸ்மாக் போகாம கால் நடுங்குமோ, அதே போல 10 வருஷம் திமுக ஆட்சியில இல்ல. ஆட்சிக்கு வந்தவுடன் சம்பாதிக்க வேணும், லஞ்சம் வாங்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிப்புல, ஒரு வேகத்துல இல்லாத போயெல்லாம் வாளி வீசினாங்க. ஆனா சொன்ன வாக்குறுதி செஞ்சாங்களான்னு கேட்டா 80% வாக்குறுதி ஏற்படுத்தவே இல்லை. மாணவர்கள் ரத்துன்னு சொன்னாங்க, செய்யல. செவிலியருக்கு பணின்னு சொன்னாங்க, செய்யல. தூய்மை பணியாளருக்கு பணின்னு சொன்னாங்க, செய்யல. ஆனா திமுக எதிர்த்து போராடினா, கேள்வி கேட்டா தூக்கி ஜெயில போட்டாங்க. இதுதான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்குமே ஃபாக்ஸ்கான் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஒரு சிறிய விஷயம், நமக்கு பக்கத்துல இருக்க ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல ஒரு முதல்வர் இருக்கா, சந்திரபாபு நாயுடு. அவர் மகன், அவர் அமைச்சர் நாரா லோகேஷ். நேத்து பாத்தீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தை வைசாக் அப்படிங்கிற ஒரு சிறிய ஊருக்கு, ஒரு சிறிய நகரம், சென்னையை பத்தி கம்பேர் பண்ணா ஒரு சின்ன ஊர், அந்த சின்ன ஊருக்கு கூகுள் நிறுவனத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சிஎம் அவரோட மகனும் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, அவர் மகனையும் கொண்டு வந்து 4ஆம் கலைஞராக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். சினிமா நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கலைஞரே தாங்கல, 4 கலைஞர் தமிழ்நாடு தாங்க முடியாது, தாங்க மாட்டோம். இந்த ஆட்சி தூக்கி எறிய வேண்டும். அதற்காக பாஜக கட்சியும் அண்ணா திமுகவும் சேர்ந்து உழைத்து இந்த கட்சியை, இந்த கூட்டணியை தூக்கி எறிந்து 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்ததாக அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மனித புனிதன், கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரன், கடையேழு வள்ளல்களுக்கு பிறகு 8வதாக வந்த எங்களுடைய பரங்கிமலை பாரி வள்ளல் அமரர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாரிசாக சமூக நீதி காத்த வீராங்கனை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் தெய்வம், இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக, இப்பெரும் இரு தலைவர்களின் அரசியல் வாரிசாக, கிளைக்கழக செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அமைப்பு செயலாளராக, கொள்கை பரப்பு செயலாளராக, தலைமை நிலைய செயலாளராக, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணையின்படி பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கூட்டத்திலே, என்னுடைய அரசியல் வாழ்விலே கூட்டணி கட்சிகளின் மேடையிலே முதலில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை எந்த கூட்டணி கட்சிகளுக்காக தேர்தல் பணியாற்றோம், இண்டோர் மீட்டிங்ல பேசுவோம். ஆனா பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப இதுதான் முதல் தடவை. அதுவும் எனது பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய எங்க பண்ணையார் நயினார் அவர்களுடைய முன்னிலையில. எனக்கு 30 ஆண்டுகளாக பழக்கம். நாங்க ஒரே குருகுலத்தில் படித்தவர்கள். ஆகவே இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு மறுபடியும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே இருக்கின்ற முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரையும் சொல்லி நேரம் இல்லை. அத்துணை தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பண்ணையார் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதிலும் நான் பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே எப்படிப்பட்ட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எனது அன்பிற்குரிய இளவல் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய சென்னை வேட்பாளர்,
இதே துறைமுகம் தொகுதியின் வேட்பாளராக விரைவிலே எங்க பக்கத்துக்கு வந்து வேட்பாளரா நில்லுங்க என்று நான் அன்புடன் அழைக்கின்ற சகோதரர் வினோஜி செல்வம் அவர்கள் இங்க நிறைய திமுக ஆட்சியோட அவல நிலை 5000 கோடிக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பல ஆண்டுகளாக சொல்லி இன்னும் முடியாம உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த நோண்டின குழிகளுக்கு வேலி அமைக்கிற திட்டத்தை கொண்டு வந்த ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விலைவாசி விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கிறது. கருணாநிதி ஒரு முறை பாடினார், எங்களுடைய ஆட்சி காலத்திலே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விலைவாசி என்று. இன்னைக்கு அந்த விலைவாசி விண்ணையும் முகிலையும் தாண்டி ராக்கெட் வேகத்திலே செவ்வாய் கிரகத்தை நோக்கி அமெரிக்கா விட்ட ராக்கெட்டோடு போட்டி போட்டு சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலைகளும் ஏறிவிட்டன. சொத்து வரி, வீட்டு வரி, பால் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, தொழில் வரி, இப்படி எல்லா வரியும் ஏத்திட்டாங்க. இன்னும் அவங்க ஏத்தாத ஒரே வரி, நாம் சுவாசிக்கின்றமே போடாத வரி, நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றுக்கு மட்டும்தான் இன்னும் அவர்கள் வரியை போடவில்லை. அதுக்கு கூட சென்னை கார்பரேஷன்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மெரினா பீச்சுக்கு நுழைவு கட்டணம் போடலாமா அப்படின்னு ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே 3.5 வயது சிறுமிக்கும் பாதுகாப்பில்லை, 80 வயது கிழவிக்கும் பாதுகாப்பில்லை. காவல்துறை மிக கேவலமான ஏவல் துறையாக மாறிவிட்டது. போதை மருந்து வியாபாரம் உச்சகட்டத்திலே போய் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 850 அதிகாரிகளே போதை மருந்து வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக உளவுத்துறையே தெரிவித்திருக்கிறது என்று தினமலர் ஏட்டிலேயே எழுதியிருக்கிறாங்க. போலீஸ்காரன அதிகாரிகளே போதை மருந்து வியாபாரத்தில் கொள்ளுடரா இருந்தா எப்படி அதை கட்டுப்படுத்த முடியும்? அத்தோடு பாலியல் பலாத்கார வழக்குகளை எடுத்துக்கிட்டா அதுல 19 போலீசார் இதுவரை அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி காவல்துறை எந்த அளவுக்கு கேவலமா இருக்குதுன்னா, நம்ம அன்பு சகோதரர் பறையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே தாக்கப்படுகிறார். அனைத்து வீடியோக்களிலும் வருது. ஆனா வழக்கு யார் மேல போட்டாங்க? ஏர்போர்ட் மூர்த்தி மேல போட்டாங்க. அடுத்து பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை எல்லாம் கரைச்சு கொண்டு போய் அவங்க வீட்டுல போடுறாங்க. டிவியில எல்லாமே வருது, வீடியோக்கள் வருது. ஆனா வழக்கு யார் போட்டாங்களோ அவங்க மேல கிடையாது. இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த அருண் யோக்கியமானவர்களாக இருந்தா ஏன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரணை கூடாது என்று எதற்காக உச்சநீதிமன்றம் வரை செல்கிறார்கள்? அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் படுகொலை செய்யப்பட்ட அந்த தலைவர் நீங்க உண்மையான நியாயமானவர்களாக இருந்தா எதுக்கு பதறணும்? சிபிஐ விசாரணை வேணான்ட்டு. அந்த அளவிற்கு ஒரு கேவலமான நிலைமை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3.5 வயது சிறுமிக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. அதாவது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு 3.5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டார். அது பற்றி மாவட்ட ஆட்சியாளரிடம் வர்றப்ப அந்த கேடுகட்ட மாவட்ட ஆட்சியாளர் சொன்னாரு, 45 வயசு அந்த ஆளுக்கும் இருதரப்பிலும் தவறு இருக்குதுன்னு. இருதரப்பிலும் தவறு இருக்குதுன்னா அந்த குழந்தை மேலேயும் தவறு இருக்கான், அந்த மூத்த 45 வயது ஆள் மேலும் தவறு இருக்கான். அப்படி சொன்ன அந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் மாட்டினார்கள், அது வேறு. எந்த அளவிற்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதுகின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள், தவறுகளை மறக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கள்ளக்குறிச்சியில 64 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்க. முதலிலே சாவுகள் விழ ஆரம்பிச்ச பிறகு முதலிலே 4 பேர் இறக்கிறார்கள். 4 பேர் இறக்கின்ற போது ஒரு டிவி நியூஸ் 7 சேனல் அந்த செய்தியை போடுறாங்க. போடுறப்ப உடனே மாவட்ட ஆட்சியாளர் பிரவீன்குமார் அந்த சேனலுக்கு போன் பண்ணி அந்த 4 பேரும் வெவ்வேறு காரணங்களால செத்தாங்க, ஆகவே நியூஸ் இப்படி போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா
உடனே 64 பேர் வரை மரணம் அடைந்தார்கள். இப்படி இந்த அதிகாரிகளும் இவ்வளவு கேவலமாக இருந்து கொண்டு இந்த ஆட்சியை இந்த நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அத்தோடு எதை சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, பிஜேபி உள்ள நுழைஞ்சிடும். பிஜேபி உள்ள நுழைஞ்சதால உங்க மாறன் 4 ஆண்டு காலம் மத்தியில் அமைச்சராக இருந்தா பிஜேபியால தானே 1 வருஷம் இலாகா இல்லாத அமைச்சராக முரசொலி மாறன் இருந்தா. இன்னைக்கு சொல்லுகிறாரே சகோதரர் திருமாவளவன், அந்த திருமாவளவனே முத சட்டமன்றத்தில் பிஜேபி கூட்டணியால தானே உள்ளார நுழைஞ்சாப்ல. அவ்வளவே இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற இடம். இன்னைக்கு எந்த பிஜேபியை முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் எதற்கெடுத்தாலும் பிஜேபியை குறை சொல்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் குறை சொல்கிறார்கள். அவர் உண்மையிலேயே முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினாக இருந்தால் இதே கருணாநிதி என்ன சொன்னாரே, பிஜேபியை பற்றி சிறுபான்மை மக்களிடம் ஒரு தவறான கருத்து இருக்கிறது, அதை கலைந்தறிய வேண்டியது திமுக இளைஞர்களின் கடமை என்று சொன்னார். உங்க அப்பன் சொன்னது தப்புன்னு சொல்லு, கருணாநிதி சொன்னது பிஜேபியை பத்தி தப்புன்னு சொல்லு, இல்ல உண்மை ஒத்துக்கோ. அதே போல ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய கலாச்சார இயக்கம் என்று கருணாநிதி சொன்னார். இப்படி இவர்கள் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலேயே இதுவரை திமுக ஆட்சியிலேதான் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 இஸ்லாமிய சகோதரர்கள் கோவையிலே சுட்டுக் கொல்லப்பட்டது கருணாநிதியின் ஆட்சியிலே. அந்த கோவை கலவரத்திலே கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவி இஸ்லாமியர்கள் இன்னும் சிறையிலே இருப்பதற்கு காரணமும் கருணாநிதி மகன் ஸ்டாலினும் தான். அது மட்டுமல்ல, டிசம்பர் 6 வந்துவிட்டாலே திமுக ஆட்சியிலே இஸ்லாமியர்கள் வீடுகளிலே புகுந்து சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் கருணாநிதியே சொன்னார், எங்கேயோ அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சதுக்கு இங்க இவங்க கலவரம் செய்வத நான் வேடிக்கை பார்க்க முடியுமான்னு. இப்படி இஸ்லாமியர்களுக்கு சிஐஏ என்ஆர்சி என்ற சட்டங்களை கொண்டு வருவதற்கும் உடந்தையாக இருந்தது திமுக தான். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உண்மையை உணர்ந்து திமுகவின் முகத்திரையை கிழித்து மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் பாசமிகு அண்ணன் புரட்சி தமிழர் தலைமையிலே வருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்றுவோம் என்று கூறி, நேரமின்மை காரணத்தினால் நிறைய பேசணும், நம்ம அடுத்து நிறைய தேர்தல் மீட்டிங்ல பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். அதிமுகவின் ஆவின் அருண் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் பாலகங்காவை உரையாற்ற வருகைமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். அதனால் இந்த இடத்தில் வந்து பேசி உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக, உலகத்திலேயே பெரிய கட்சி எது? அது ஒரு குவிஸ் போட்டா கூட நான் சொல்லுகிறேன். உலகத்திலேயே பெரிய கட்சி, அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாட் இன் இந்தியா, ஹோல் வேர்ல்டு. அந்த கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக நீங்கள் இருக்கிறீர்களே, எங்களுக்கு தெரிந்து அதற்காகவும் உங்களை நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம், பெருமைப்பட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவை விட்டு
வெளியிடத்துக்கு சென்றால், வெளிநாட்டிற்கு சென்றால் இந்தியாவினுடைய பெருமை அருமை எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? திடீர்னு ஒரு ட்ரம்ப் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நிலை எடுக்க மாட்டார், மறுநாள் வேற நிலை எடுப்பார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்காவே ஒரு வேடிக்கையான இந்த அதிபரை பார்த்திருக்கிறது என்றால் அவர்தான். ஒரு நாள் மோடியை விரட்டுவதற்காக இங்கே வருகை தர இந்திய பொருள்களுக்கு 25% வரி, ஏற்கனவே வரி இருக்கிறது. மோடி ஒன்றும் கண்டுக்கல. அடுத்தது 50% வரி, அப்புறம் 100% வரி, அட போயா ஒன்னும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்துட்டு மோடி ரொம்ப நல்ல மனுஷன், மோடி நல்லா இருக்கு அப்படி சொல்லி நம்ம பேசினா முடிச்சுட்டு சொல்றோம். ஆக உலக நாடுகளே உற்று நோக்குகிற அளவில் இந்த நாட்டை நடத்தி செல்லுகிற ஒரு புகழ்மிக்க கட்சியினுடைய பிரதமராக இருக்கின்ற கட்சியில் நீங்கள் தமிழ்நாட்டின் பிரிவில் தலைவராக இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு பெருமை. ஆகவே ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அருமை நண்பர் திரு ராஜாராம் அவர்கள் பேசிய போது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை பற்றி சொல்லாமல் திமுகவை பற்றி விமர்சனம் செய்தால் அவன் உடனே கை காட்டுவது மோடியை, பாஜகவை டைவர்ட் பண்றாரு, அதை பிரிச்சு காட்டுறாரு. இப்படித்தான் அரசியல் செய்கிறாரே தவிர காட்சி பொருளாக ஸ்டாலின் திகழ்கிறார். என்ன செய்து விட்டார் சாகல் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் கடைசியாக ஒரு 6 மாத காலத்தில் வேடிக்கையான விவரங்கள் எல்லாம் நடக்கிறது. மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்றால், மத்திய அரசு நிதி உதவி செய்ய முடியல, மத்திய அரசு செய்யவில்லை என்றால் மாநில அரசே ஒன்று இருக்காது. இன்றைக்கு மாநகராட்சியில், மாநகரங்களில் சாலைகளை அந்த மாநில அரசே செலவை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அதே சாலைகளை வெளியிலே, சென்னைக்கு வெளியிலே இருக்கிற கிராமங்களில், சென்னைக்கு வெளியே இருக்கிற நெடுஞ்சாலைகள் எல்லாம் போடுவதற்கு முழு நிதி உதவியும் மத்திய அரசால் தான் வழங்கப்படுகிறது. யாருக்காவது தெரியுமா? சரி, அரிசி வழங்குகிறார்களே தெரியுங்களா? 20 கிலோ அரிசி வழங்குகிறார்கள் சுலபமாக. நம்ம அம்மா கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை ஒரு சுலபமாக அல்ல, விலைக்கு தான் தருகிறார்கள். ஆனால் கிலோ 6 கிலோ 6 ரூபாய்க்கு. ஆனால் அதனுடைய அரிசி மொத்தமே ஃப்ரீயா தராங்க மத்திய அரசு. அப்ப மத்திய அரசு இல்லைன்னா வந்திருக்காது இல்ல. ஆக அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு புரட்சி தலைவி அவர்கள் நன்றாக பயன்படுத்தினார்கள் மோடி அரசையும் மத்திய அரசையும். புரட்சி தலைவர் ஆண்ட காலத்தில் மத்திய அரசை இவர்கிட்ட தவம் கிடந்தது. இவர் எப்பொழுது டெல்லிக்கு வருவார் என்று எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்த்து எல்லா முதல்வர்களும் வந்து சென்னையில் கூட்டம் நடத்தினால் ஒரு பார்ப்பீர்கள், முதலமைச்சர் மீட்டிங், நிதி ஆயோக் என்ற கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தால் நேராக வந்து அம்மாவிடம் தான் பேசுவார்கள் எல்லா முதலமைச்சர்களும். அதே போல தலைவர்கிட்ட தான் பேசுவார்கள். இது எல்லா முதலமைச்சர்கிட்டும் பேசல. அந்த நாள்ல மோடி கிட்ட போய் எல்லாரும் பேசினவங்க. ஆக அப்பேற்பட்ட நிலைமையில் இருந்த இன்றைக்கு நாட்டை இந்த சண்டாளன் இன்றைக்கு ஆடை வடுகின்றான். இங்கே ஒரு துணை முதலமைச்சர் என்றால் அவனை மாதிரியே டெல்லியில் ஒரு ராகுல் காந்தி என்ற ஒரு பையன் திரிகிறான். ஏதாவது பாருங்க, 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா இன்னொன்னு பார்த்துங்க, அவன் போறாங்களே இந்தியாவில் என்ன வேணா பேசிக்கையா, நீ இந்தியாவில் வா, இந்தியாவில் சரியில்லை, மோடி இல்லை, அது இல்லைன்னு சரியா பேசியா. அமெரிக்காவில் போய் இந்திய நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா உன்னை எதனால் அடிக்கணும்? எதனால் அடிக்கணும்? செல்லு பேசலாமா? இங்க ஆதவ் இதுல தாவேகா கட்சியில் இருந்தார, அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டு தான் பாஸ் பண்ணாரு. அது எல்லாரும் பண்ணுவாங்க. நாட்டில் ஆட்சியாளர்கள் ஒழுங்காக ஆள வேண்டும், இல்லை என்றால் நேபாளை பாருங்கள், இல்லை பாலஸ்தீனத்தை பாருங்கள், ஆப்கானிஸ்தானத்தை பாருங்கள் என்று சொல்லுவார். இது ஒரு தவறு. சொல்ல விட மாட்டோமா? ஏய், அந்த வாத்தியார்கிட்ட உன்னை சேர்த்தா நல்லா உதைப்பாரு அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அதுல என்ன தப்பு இருக்குது? உடனே அவரை வந்து இந்த சட்டம், துரோக சட்டம் போடுறதுக்கு இவர் முயற்சி பண்றாரு இவரு. ஆக இப்ப ஒரு ஜட்ஜி, நீதிபதியை பத்தி நம்ம ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனா இந்த நீதிபதி கொடுத்த ஜட்ஜி எதிர்த்து வெளியே பேசினா தப்பு. ஆனா கோர்ட்ல போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. செந்திலன்
செந்தில்குமார் மேல அவர் கொடுத்த தீர்ப்புல கேள்வி கேட்கிறான், கிளாரிபிகேஷன் கேட்கிறான். அன்னெசரி கமெண்ட் ஏன்டா பண்ற, எதுக்காக பண்ற? நீ அவருக்கு தலைமை தகுதி இல்லை என்று நீ யார் சொல்றது? நீ பேசுறது கேஸுக்குள்ள போகணும். நீரே பேசுற அதோட ஒண்ணு மதுரையிலையும் கேஸ் நடக்குது, திண்டுக்கல்லையும் கேஸ் நடக்குது, இங்கேயும் கேஸ் நடக்குது. என்னடான்னு சொல்லி அவங்கள அடிச்சு வச்சுட்டாங்க. ஆக இந்த அரசு சீனிவாசன், இந்த அரசு வேடிக்கை பார்க்கிற அரசு. இந்த அரசு இரண்டாவது தடவையாக வந்ததே இல்லை. இந்த அரசு கருணாநிதி இருக்கும் போதே இரண்டாவது வரவில்லை. ஆக இந்த அரசு இந்த தடவை வரப்போவதில்லை. ஆனால் என்ன ஒன்று என்றால், மத்திய அரசில் 3 தடவை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தது மோடி தான். அதற்கு முன்னால் நேரு வந்திருப்பார் 57, 52, 57, 62. அதற்கு பிறகு இந்திரா காந்தி நியமிக்கப்பட்டார் 64ஆம் ஆண்டு. 67 ஜெயிச்சார், 62 ஜெயிச்சார், 67, 62, 67, 71 ஒரு இடைத்தேர்தல் என்று தான் ஜெயிச்சார். ஆனா அதற்கு பிறகு வந்த பிற கட்சிகள், மொரார்ஜி தேசாய் ஆகட்டும், தேவகவுடாவாகட்டும், சந்திரசேகர் ராவ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் 3 மாசம் 6 மாசம் ஆனாலும், ஆனால் எதிர்கட்சியிலேயே பாரதிய ஜனதா தான் இன்றைக்கு 11வது ஆண்டு நோக்கி இன்றைக்கு ஆட்சியை செலுத்துகிற ஒரு அற்புதமான கட்சி. அந்த கட்சியோடு நாங்களும் சேர்ந்து பணிபுரிவதில் உள்ளபடியே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது முழு ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம். எதற்காக என்றால், இந்த மாநிலத்தில் முதலமைச்சராக சாதாரண மனிதன், சாதாரண தொண்டன் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து விட்டார். புரட்சி தலைவனுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி இந்த மண்ணில் திரும்பவும் வர வேண்டும். அதற்காக நீங்கள் எங்களை ஆதரிக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களை ஆதரவை தருகிறோம். 2 பேரும் கலந்து to throw our DMK from the throne, அந்த அரசு மேடத்து பதவியில் இருந்து அங்கே வெளியேற்ற வேண்டும். இதை ஒன்றுதான் எங்களது கொள்கையாக வைத்து நாம் போராடுவோம், 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 வெற்றி காண்போம் என்பதை சொல்லி வாய்ப்பை தந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. மரியாதைக்குரிய அண்ணன் திரு பாலகங்கா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பியே தீருவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு தமிழகம் முழுவதும் ஒரு தமிழனாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த எழுச்சி ஏற்படுத்தி நல்லதொரு கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே அமைய அடித்தளம் நாட்டிக் கொண்டிருக்கும் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய பண்ணையார் இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் நாயகன் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நா. பாலகங்கா அவர்களே மற்றும் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், நாங்கள் எல்லோரும் ஆதியார் என்று அன்போடு அழைக்கின்ற ஆதி ராஜாராம் அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, பால் கனகராஜ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் கிரி, திருமதி லதா சண்முகம், மாநில செயலாளர் மா. வெங்கடேசன், SC/ST பிரிவினுடைய தலைவர் சம்பத், அண்ணன் வீர திருநாவுக்கரசு, முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர், நதியா சீனிவாசன், ரங்கராயிலு மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய
அன்புக்குரிய தம்பி ஸ்ரீதர் அவர்கள், கோவிந்தசாமி அவர்கள், பத்மநாபன் அவர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ரகுராம் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உதவிகரமாக இருந்த இளங்கோ, லோகநாதன் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா, சென்னை என்று சொன்னாலே வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது. மயிலாப்பூரிலே நமது கபாலீஸ்வரர் கோயில் அருள் பாலிக்கின்ற வடபழனியிலே வடபழனி முருகன் கோவில், திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எல்லாம் அருள் பாலிக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சென்னை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும் இந்த சென்னை இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சென்னை பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு தனவந்தராக, ஒரு வீரமிக்க இளைஞராக துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி வினோத் செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வினோத் அவர்கள் பேசியது போல இந்த காட்சி திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 4 வருடங்களிலே என்ன நடந்திருக்கிறது? சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள், ஆதிராஜாராம் குறிப்பிட்டு பேசினார். மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள். பிறகு தொழில் வரியை கூட்டினார்கள். மின்சார கட்டணம் ஆண்டு ஒன்றிற்கு 6% டெபாசிட் வேறு அதிகமாக கட்ட வேண்டும். இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசினார். மத்தியிலே இருந்து எங்களுக்கு சொத்து வரி கூட்ட சொல்கிறார்கள், அதனால்தான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னார். வரும்போது அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாங்களும் பேசிக்கொண்டு வந்தோம். மத்திய அரசு சொன்னதனால் நான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னால் எந்த இது சொல்ல முடியும்? எப்படி நியாயம் இருக்கிறது? மத்திய அரசு என்ன சொன்னதென்றால், உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்டுங்கள், உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்ட வேண்டுமே தவிர மக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், மக்கள் மீது சுமை ஏற்றாதீர்கள் என்று சொன்னார். இதுதான் மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள். அண்ணன் பாலகங்கா அற்புதமாக பேசினார். இந்தியாவில் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 3வது முறை பிரதம அமைச்சர். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை இன்னைக்கு தூக்கி நிறுத்துகிறார். அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ண முடியும், ஆனால் நமது பிரதமர் மோடியிடம் போய் ஒரு நிமிஷம் கூட வாலாட்ட முடியாது. நீ 50%, 100% போடு, வாலாட்ட முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர். எல்லாரும் வெளிநாடுக்கு போயிருப்பீங்க. நீங்க எல்லாரும் பாஸ்போர்ட் ஆபீஸ் போயாச்சுன்னா, முன்னாடிலாம் போயாச்சுன்னா என்னன்னா, அப்படி பாஸ்போர்ட்டை கொடுத்தா போற பாஸ்போர்ட் ஆபீஸ் இல்லை, இமிகிரேஷன்ல ஓ இந்தியாவா அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க. இப்ப எப்படி தெரியுமா பாக்குறாங்க? ஓ மோடியா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவான்னு கேட்கறது இல்ல, மோடியான்னு கேட்கிறாங்க. அவருடைய ஆட்சியின் திறமை எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. எப்படிப்பட்ட ஆட்சி? வளர்ச்சியடைந்த தமிழகம். அவர் சொல்றார், முதலமைச்சர் சொல்றாங்க வளர்ச்சியடைந்த தமிழகம். எதில் வளர்ச்சி அடைந்திருக்கு? வினோத் செல்வம் சொன்னார், 5 வயசு பிள்ளை ரோட்ல நடமாட முடியல, பாலியல் பலாத்காரம். 70 வயசு பெண்களும் நடமாட முடியல, பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு போக்சோ குற்றம் எல்லாம் பாத்தீங்கன்னா 60% கூடி இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 15%. வயதானவர்கள் அதிகமாக கொலை செய்யப்படுகிறது தமிழகத்தில் தான். தமிழகத்தில் தான் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாடுவதும் தமிழகத்தில் தான், அதுவும் குறிப்பாக சென்னையில். யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க? மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நண்பர் தான் ஜாபர் சாதிக். 3500 கிலோ லஞ்சம் கஞ்சா எடுத்துட்டு போனார், 2000 கோடி ரூபாய். யாருடைய நண்பர் அவரு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அவர். எல்லா போதைப் பொருட்களையும் கடத்துறவர். இதுதான் வளர்ச்சியடைந்த தமிழகம். எங்கே தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது? லாக்அப் டெத் மரணங்கள் 24 மரணங்கள். அதிமுக ஆட்சியில் ஒரு லாக்அப் டெத் சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் அவர்களே,
இப்பொழுது என்ன சிபிஐ விசாரணை யாருக்கு வந்திருக்கிறது? லாக்அப் டெத் மரணம் 24 மரணம். ஆனால் அந்த பெற்றோர்கள் அழைத்து நமது முதலமைச்சர் சொல்றாங்க சாரி சாரி அப்படின்னு. சாரின்னு சொல்றது ரொம்ப வழக்கமா போச்சு. நம்முடைய முதலமைச்சர் சாரின்னு அவரு சொல்றாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தை பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான். அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தா சாருன்னு ஒருத்தன் சொல்றான். முதலமைச்சர் அங்க வந்து சாரின்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் நம்ம எல்லாம். துறைமுகத்தில் ஓட்டு போட்டிருக்க எல்லாருமே. ஆனா நமக்காக ஓட்டு போட்ட மார்வாடி தலைவர்கள் எல்லாம் மிரட்டுகிறார்கள். இது நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் 3 மாசம் தான் பொறுத்து விடுங்க. நீங்க 3 மாசம் தான். அதுக்கு பிறகு உங்ககிட்ட யாரும் வர முடியாது, வாலாட்ட முடியாது. எல்லாம் நம்மளுடைய ஆட்சி வந்துடும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா வந்துடுவார். அவர் இன்னும் 3 மாசம் தான். நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. 171 நாள் தான் என்ன இருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு குறிக்கப்படுகிற நாட்களுடைய எண்ணிக்கை 171 நாள் தான். அதன் பிறகு உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்க எந்த பொருள், கஞ்சா பொருள், போதைப் பொருள் எதுவுமே நடவாது. ஆனால் இன்றைக்கு அவ்வளவு மோசமான சட்ட ஒழுங்கு பார்த்தால் இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்கிறது. போக்குவரத்து ஊழியருடைய ஊதிய உயர்வு எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? போக்குவரத்து தீபாவளி போனஸ் போட்டிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் இது போனஸ் போடல இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு போக்குவரத்து ஊழியர் பத்தி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரி பகுதி நேர ஆசிரியர்லாம் நாங்கள் நியமனம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வர பண்ணல. அவங்க பண்ணல. அதே மாதிரி செவிலியர்கள் நியமனம். இன்னைக்கு காலி பணியிடங்கள் வந்து இன்னைக்கு 900 பேர் இன்னைக்கு காலி பணியிடங்கள் இருக்கு. செவிலியருடைய பணியிடங்கள் இன்னைக்கு காலி பணியிடம் நிரப்போம்னு சொன்னாங்க. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். யார்? நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். நீங்க சொன்னீர்களே, இப்போ செஞ்சீங்களா? சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களான்னா ஒன்னும் செய்யல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் பாவம். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்க வேண்டியது, அவங்களை போற்றி புகழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சது? இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உரிமையை கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு சென்னையிலே எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள். வேற என்ன தவறு செய்தார்கள்? ஜனநாயக முறைப்படி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? நம்முடைய இந்த பகுதியிலே அமைச்சர்களுடைய சேகர் பாபு அவர்கள் அங்கு போய் அவர்களெல்லாம் மிரட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். நீதிமன்றத்திலே சொல்லி அண்ணன் பாலகர் அழகாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட நீதிபதி? சுப்ரீம் கோர்ட்டால் தலையில் குட்டு வாங்கக்கூடிய நீதிபதியோட போய் தீர்ப்பு கேட்டா எப்படி கொடுப்பாங்க? துப்புரவு பணியாளர்களை உண்ணாவிரத இடத்தை மாற்ற வேண்டும் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் தமிழகத்தை தலைகுனிய மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம். இப்படி பேசிக்கிட்டே போறோம். எல்லோரும் ஓரணியில் சேருவோம். இப்பொழுது நாங்கள்லாம் ஓரணியில் சேர்ந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர் கட்சி, புதிய நீதி கட்சி ஓரணியில் சேர்ந்திருக்கோம். இன்னும் வருவாங்க. ஜனவரி மாசத்துக்கு பாருங்க. ஜனவரி முடிஞ்சு ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய யாரெல்லாம் கூட்டணியில சேர போறான்னு சொன்னா இப்பவே கொஞ்சம் இடி விழுந்துதான் கிடக்கு. அங்க இடி எங்க இருந்து விழுந்திருக்குன்னா, கரூர்ல விழுந்த இடி இன்னைக்கு சென்னைக்கு வர வந்திருக்கு. இன்னைக்கு கரூர்ல 41 பேர் செத்தாங்க. எப்படி செத்தாங்க? தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இல்ல. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இந்த ஆளுங்கட்சி கொடுக்க கூடாது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வர்றார், வண்டியில வந்து இறங்கி பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு? ஒன்னும் பேசல. அவர் ஒரு பாட்டு தான் பாடினார். 10 ரூபா பாட்டில், 10 ரூபா பாட்டில்னார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியுது 10 ரூபா பாட்டில்னா. இந்த சைட்ல உள்ளவங்களுக்கு தெரியல. அது பாருங்க, 10 ரூபா பாட்டில்னா நம்ம வட்ட செயலாளர் மாவட்டம், ஆமா, அன்னை வேளாங்கண்ணி அழகா சொல்லுதான். 10 ரூபா பாட்டில் 10 ரூபா பாட்டில் தான் பேசினார், பாடினார். அவ்வளவுதான். ஒருத்தர் செருப்பத்துக்கு வீசுறான்.
அது பிறகு லைட் ஜெனரேட் லைட் ஆஃப் பண்றாங்க. லத்தி சார்ஜ் நடக்குது. லத்தி சார்ஜ் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு எல்லாமே தள்ளுமுள்ளாகி அது இறந்து போனவரும் 41 பேர். அதுல எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உண்மையிலேயே பெரிய கொடும் பாவம். ஒரு 10 வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு தாய் அங்க போறாங்க. கணவனை இழந்த ஒரு தாய் ஒரு 10 வயது சிறுவனை அழைச்சிட்டு அங்க போறாங்க. அந்த தள்ளுமுள்ளுல கீழே விழுந்து அந்த தாய் மேல எல்லாரும் ஏறி மிதிச்சு போறாங்க. அந்த 10 வயது குழந்தைக்கு மேலேயும் தன் தாய் கண் முன்னாலேயே எல்லாரும் மிதிச்சு அந்த பையன் இறந்து போறான். அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போறான். தன்னுடைய தாய் கண்ணால பாக்குறான். இந்த பாவத்தை செஞ்சது யார்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. இந்த பாவத்தை, அந்த பாவம் யாருக்கு சேரும்னா அது அமைச்சரா முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாவம் எல்லாம் வந்து சேரும். இந்த ஆட்சிக்கு வந்து சேரும். எத்தனை முதலமைச்சர்கள்? சென்னையிலே 4 முதலமைச்சர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க திமுகவில். இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி. கஞ்சா கடத்தல், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஆதிராஜராம் பேசினார். டிஜிபி ஆபீஸ் முன்னாலே ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளவு ஆச்சரியமா சொன்னார். எல்லா இடத்திலும் அடிக்கிறாங்களே, ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் அடிக்கிறாங்க. ஊருக்கு ஊரு அவங்களை யாராவது பேஸ்புக்ல ட்விட்டர்ல போட்டா போறோம், உடனே ஆளை வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அடிச்சுட்டு பெரிய வினோதம் என்னன்னா, யாரு அடிபட்டாங்களோ அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி. பொதுவாக அடிச்சாள் மேல போடுவாங்க, ஆனா அடிபட்டவன் மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு ஆட்சி நம்ம திமுக ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தான் நாள் நெருங்கிட்டு இருக்கிறது. நான் தான் அதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இருமல் மருந்து குடிச்சு அங்க நம்ம நாட்டில் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பெனி ஃபேக்டரியில தயார் பண்ணக்கூடிய இருமல் மருந்து அங்க மத்திய பிரதேசத்தில் போய் எல்லாரும் இறந்து போறாங்க. அதை சரியான முறையில் நிர்வாகம் பண்ண வேண்டியது யார்? தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடமை அல்லவா? அது செய்ய வேண்டியது பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியில் நடந்த 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். ஆனா அதுக்கு முதலமைச்சர் போகல. ஆனா கரூரிற்கு மட்டும் நேரே போறாருன்னா என்ன விஷயம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்க சென்றாரே தவிர வேற ஒன்று கிடையாது. ஆனா இன்னொரு இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்காங்க. ஆனா சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க. இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சாராயம் குடிச்சு இறந்தாங்க, அதனால நான் போகல அப்படின்னு. அது ஒரு உயிர் தானே. குடிச்சது விஷம். விஷத்தை கொடுக்க சொன்னது யாரு? அதனுடைய பின்பலத்தில் யார் இருக்கிறாங்க? திமுக இருக்கிறாங்க. திமுகவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா கேடுகளுக்கும் பின்னால் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். எப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும். புரட்சித்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது போலீஸ் அப்படி தன்னுடைய சுண்டு விரல வச்சு ஆட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை கிடையாது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது. எந்த ஒரு காவல்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எங்குமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணன் பாலகங்காவும் ஆதிராஜா அவர்கள் பேசினார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அம்மா இருக்கும்போது அவ்வளவு தூரம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, இப்பொழுது இல்லை என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவ்வளவு தூரம் அவருடைய திறமையும் நேர்மையும் பாராட்டி பேசியதற்கு என மனமார்ந்த பாராட்டுகளை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஒழுக்கமும் நேர்மையும் உள்ள இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. இந்த ரெண்டும் கூட்டணி சேர்ந்து புதியதொரு ஆட்சியை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே நிச்சயமாக நாம் உருவாக்கி காட்டுவோம். மழையே இன்னைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ரொம்ப வருத்தப்படுறார். எப்படி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்றீங்கன்னு. நம்ம கேட்கிறோம், நீங்க எல்லாம் எப்படி ஒன்னா சேர்றீங்க அப்படின்னு.
ஆக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சொல்லிட்டேன் ஜி.கே. வாசன் அவர்கள் ஐயாவை பத்தி நிறைய சொல்லிட்டேன் நான். ஆக மழை வருது. ஆக இந்த ஆட்சிக்கு முடிவு கொட்டுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை கூறுவதற்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட மக்கள் லதா அவர்களை வருக. நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பாலகங்கா அண்ணா அவர்களுக்கும் ஆதி ராஜாராம் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். நமது சகோதர சகோதரிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஒலி பெருக்கிக்கும் காவல்துறைக்கும் பத்திரிகையாளருக்கும்